வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஒரே பொருளுக்கு மல்டிபிள் பார்கோட் எப்படி கொடுக்கலாம், அந்த பொருளுக்கான எம்ஆர்பியோ பர்ச்சேஸ் ரேட்டோ மாறுறப்ப அதுக்கு தனியாக எப்படி பார்கோட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் டவ் சோப் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணலாம். இந்த ஐட்டம் கோட் அப்படிங்கிற இடத்துல இந்த ஐட்டமை நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மேனுவல் கோடும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டுக்கான பார்கோடு வந்திருக்கும். இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த ஐட்டமை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஹோம் பேஜில் இருக்க பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கோடு அப்படிங்கிற இடத்துல கர்சர் இருக்கும்போது டவ் சோப் ப்ராடக்ட்டில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி ஐட்டம் பிக் பண்ணிக்கும். நாம் பில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ இதே பொருளுக்கு அடுத்த முறை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எம்ஆர்பி பர்ச்சேஸ் ரேட் இது எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் பார்கோடு மட்டும் மாறி இருக்கும். அந்த நேரத்தில் நாம் மறுபடியும் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரே பொருளுக்கு மல்டிபிள் பார்கோட் நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கு இந்த ஹோம் பேஜில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் இந்த செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைண்ட் அப்படிங்கிற களத்தில் நான் டவ் சோப் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஐட்டம்க்கு நாம் ஏற்கனவே கிரியேட் பண்ண பார்கோடு இங்கே ஷோ ஆகும். இன்னொரு பார்கோடை இதோட ஆட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த அடிஷ்னல் பார்கோடு அப்படிங்கிற களத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். எகெயின் சேல் பில் போகிறேன். அதே ஐட்டம் தான். ஐட்டத்துலேயோ ப்ரைஸ்லேயோ எந்த சேஞ்சஸும் இல்லை. அனதர் பார்கோடை ஸ்கேன் பண்ணுறேன். அதே ஐட்டமை பிக் பண்ணிக்கும். இப்படி ஒரே ஐட்டமுக்கு மல்டிபிள் பார்கோட்ஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். சரி, இப்போ இந்த பொருளை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பொருளுக்கான எம்ஆர்பியோ அல்லது பர்ச்சேஸ் ரேட்டோ சேஞ்ச் ஆகுது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம் பேஜில் இருக்க பர்ச்சேஸ் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஐட்டம் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எம்ஆர்பி 65 ரூபாயிலிருந்து 67 ரூபாய்க்கு மாறி இருக்குது. 10 குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் ரேட்டு 60 ரூபாயிலிருந்து 62 ரூபாய்க்கு மாறி இருக்குது. இந்த என்ட்ரியை சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது ரேட்டு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால இது இன்னொரு ஸ்டாக்காக நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ஸ்டாக்குக்கும் தனியாக நம்ம பார்கோடு கொடுத்துக்க முடியும். இந்த அடிஷ்னல் பார்கோடு இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணுவோம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். எகெயின் சேல் பில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஆட் பண்ண பார்கோடை ஸ்கேன் பண்ணுறேன். இப்போ வந்து எம்ஆர்பி சேஞ்ச் ஆன ப்ராடக்ட்டை பிக் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் மூலமாக கொண்டு வந்த பொருளுக்கும் பார்கோடு செட் பண்ணியாச்சு. அதே பொருளுக்கு இப்போ ஏற்கனவே ஷாப்பில் டிஃபரெண்ட் எம்ஆர்பியில் டிஃபரெண்ட் ரேட்டில் ஸ்டாக் இருக்குது. அதுக்கு எப்படி பார்கோட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். மாஸ்டர் மெனுவில் இருக்க ஓப்பனிங் ஸ்டாக் இதை கிளிக் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட்டில் இந்த ஐட்டம் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணுறேன். என்டர். இப்போ இந்த பொருளுக்கான ரேட் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே இருக்கிற அடிஷ்னல் பார்கோட் இந்த இடத்துல அந்த ப்ராடக்டோட பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். எகெயின் சேல் பில் போகிறேன். ஓப்பனிங் ஸ்டாக்கில் கொடுத்த பார்கோடையும் ஸ்கேன் பண்ணுறேன். ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரே பொருளுக்கு மல்டிபிள் பார்கோட்ஸ் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த அடிஷ்னல் பார்கோட் ஆப்ஷனை நீங்கள் பில்லிங் பண்ணும்போதே அப்டேட் பண்ணிக்க முடியும். எந்த ஐட்டமுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐட்டமில் கர்சர் வச்சுக்கிட்டு உங்கள் கீபோர்டில் இருக்க F4 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐட்டம் டீடைல்ஸ் அண்ட் ரேட் அப்டேட் இந்த விண்டோவில் இங்கே இருக்கிற அடிஷ்னல் பார்கோட் இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம பார்கோடை அப்டேட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண பார்கோடை ஸ்கேன் பண்ணாலும் ஐட்டமை பிக் பண்ணிக்கும். இந்த அடிஷ்னல் பார்கோட் அப்டேட்டை நம்ம பில்லிங் செக்மெண்ட்லேயும் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட் செக்மெண்ட்லேயும் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இந்த ஓப்பனிங் ஸ்டாக் செக்மெண்ட் இதுலேயும் பண்ணிக்க முடியும். இந்த அடிஷ்னல் பார்கோட் ஆப்ஷன் புது வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவைப்படுதுன்னா நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.